ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் நான் டெக்னிக்கல், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கும் ஹவால்தார் போஸ்ட்டுக்கும் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஜூன் 26, 2025 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜூலை 24, 2025 தான் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 25, 2025 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க, அதாவது ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும். அப்புறம் கரெக்ஷன் பண்ணுற விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 29 ஜூலைலேருந்து 31 ஜூலை 2025 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கரெக்ஷன் சார்ஜஸ் இருக்குது. ஓகேங்களா, கரெக்ஷன் பண்ணுறதுக்கான சார்ஜஸ். அப்புறம் சிபிடி எக்ஸாமோட ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20லேருந்து அக்டோபர் 24, 2025 வரைக்கும் சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும், ஷெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்புறம் டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணுன்னா, அதாவது டவுட் கிளாரிஃபை பண்ணணுன்னா அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் வேகன்சி டீடைல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ்க்கு வந்து வேகன்சிஸ் பீயிங் கலெக்டட், அதாவது வேகன்சி வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டீட்டெயில்டு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹவால்தார் இன் சிபிஐசி அண்டு சிபிஎனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1075 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸ்டார் போட்டிருக்காங்க. இது ஸ்டார் என்ன மீனிங்னா டென்டேட்டிவ் வேகன்சி தான். அது வந்து மேபி வந்து சேஞ்ச் ஆகலாம். சரிங்களா, அதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன மாதிரிலாம் வந்து சூட்டபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு என்ன மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும், ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுது. ஸோ என்னென்ன டிசபிலிட்டி இருந்தால் சூட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மாதிரி தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹவால்தார் போஸ்ட்டுக்கு என்ன மாதிரி ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், என்ன மாதிரி டிசபிலிட்டி கேட்டகரி இருந்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. பார்த்துக்குங்க. அப்ரிவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டவுட் இருந்தால் நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து 18லேருந்து 25 வயசும், ஹவால்தார் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்பர் ஏஜ் லிமிட்டில். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க 10 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும். அப்புறம் எக்ஸர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் பர்சனல் ஃபேமிலி பர்சன்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் அதுலேயுமே வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 8 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் விடோஸ், டைவர்ஸ் உமன் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 35 to 40 இயர்ஸ் சொல்லிட்டு, எஸ்சி எஸ்டிக்கு 40 இயர்ஸும், நார்மல் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து 35 இயர்ஸும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கங்க இந்த டேபிளில். ஓகேங்களா. அதுக்கு பிறகு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். என்ன டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 2025 அந்த டேட்லேயோ இல்லை அந்த டேட்டுக்கு உள்ளாரையோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். மெட்ரிகுலேஷன் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட் தான் 1 ஆகஸ்ட் 2025. ஓகேங்களா. அப்படி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான். அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கைட்லைன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். உமன் கேண்டிடேட்டு, எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, அப்புறம் எக்ஸர்வீஸ் மேனு இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்க தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் அந்த 100 ரூபா. ஓகேங்களா. ஸோ ஃபீஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். என்னென்ன மோடில் வந்து நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. லாஸ்ட் டேட் வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு 25 ஜூலை 2025 தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா. அப்புறம் கரெக்ஷன் பண்ணுற விண்டோ வந்து நம்ம சொல்லிட்டோம், டேட் சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு கரெக்ஷன் சார்ஜ் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கரெக்ஷன் சார்ஜுக்கு வந்து 200 ரூபாவும், அதுக்கப்புறம் நீங்கள் ரீசப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, ஓகேங்களா, அதாவது இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணும்போது நீங்கள் சப்போஸ் ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் 100 ரூபா கொடுப்பீங்க இல்லையா. 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டு அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. கரெக்ஷன் பண்ணுறப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா. ஓகேங்களா. சப்போஸ் ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணி மிஸ்டேக் இருக்குது, அகைன் கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா, ரீசப்மிட் பண்ண போகிறீங்கன்னா செகண்ட் டைம்லேருந்து அதுக்கப்புறம் 500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது அந்த 100 ரூபா பே பண்ணுவீங்க இல்லையா, அப்பயே நீங்கள் வந்து மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுறங்க, ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ தெளிவாக ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் 200 ரூபா பே பண்ணணும். அகைன் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இன்ஸ்டாண்டுக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவாய்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் டைமே கிளியராக வந்து அப்ளை பண்ணுறங்க. அப்புறம் எக்ஸாம் சென்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நமக்கு வந்து என்ன ரீஜன் வருது, அந்த ரீஜனுக்கான ஹெட் ஆஃபீஸ் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சதர்ன் ரீஜனில் வந்து புதுச்சேரி தமிழ்நாடு ஓகேங்களா. ஸோ புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், கிருஷ்ணகிரி, ஸோ வேரியஸ் லொகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கோடுமே கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் கோடு ஓகேங்களா. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜனுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் இருக்குது. அதுக்கான அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க, வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்கீம் ஓகேங்களா. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் உட்பட 13 ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழுமே இருக்குது ஓகேங்களா. ஸோ ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ், அப்புறம் அதர் லாங்குவேஜுமே இருக்குது, அதர் ஸ்டேட் லாங்குவேஜுமே இருக்குது கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு ஹிந்தி, இங்கிலீஷ் உட்பட 13 ரீஜனல் லாங்குவேஜ், டோட்டலாக வந்து ஒரு 15 லாங்குவேஜ் கிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தமிழ் வேணும்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். சிபிடிக்கான அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. செஷன் 1, செஷன் 2லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நம்பர் ஆஃப் கொஸ்டின் என்ன, மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் 1க்கு வந்து 45 மினிட்ஸும், செஷன் 2க்கு 45 மினிட்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ செஷன் 1க்கு 2 டாப்பிக்கு, செஷன் 2க்கு 2 டாபிக் ஓகேங்களா. ஒரு டாப்பிக்கு 20 கொஸ்டின், மேக்ஸிமம் 60 மார்க்கு, அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபோல் தான் செஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் 25 கொஸ்டின், மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ சிலபஸ் நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. இந்த ஹவால்தார் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன ஈவெண்ட்டு 1600 மீட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து 15 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும். அப்புறம் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டரை 20 மினிட்ஸில் வாக்கிங் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்ரைட்டீரியாவும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேலுக்கு வந்து ஹைட் செஸ்ட் வந்து எப்படி இருக்கணும், ஃபீமேலுக்கு வந்து ஹைட் செஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான சில எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க பிஇடி, பிஎஸ்டியில். அதையும் தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த டேபிளில் வந்து சரிங்களா. அப்புறம் எக்ஸாம் அட்மிஷன் ஆகிறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட் ஃபார்மேட் என்னென்ன அன்னெக்சர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் செலெக்ஷன் மோடு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. செஷன் 1, செஷன் 2 பேஸ் பண்ணி தான், அதாவது சிபிடி எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 1க்கு வந்து ஸோ யூஆருக்கு வந்து 30%, ஓபிசி இடபிள்யூஸ்க்கு 25% சொல்லியிருக்காங்க. ஆல் அதர் கேட்டகரிஸ்க்கு வந்து 20% சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அதே போல் தான் செஷன் 2க்குமே ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு வந்து அப்ளிகேபிள் ஆகும். ஹவால்தார் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிபிடி எக்ஸாம் கூட அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, இது எல்லாமே சேர்த்து தான் அங்கே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே இருக்கும் சரிங்களா. எம்டிஎஸ்க்கு மட்டும் தான் சிபிடி எக்ஸாம். ஹவால்தார் போஸ்ட்டுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட் பேஸ் பண்ணியும் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமுக்கான அந்த மால் ப்ராக்டிஸ் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் அதில் ஏதாவது விஷயம் தேவைப்பட்டால் இன்னும் டீட்டெயிலாக அதில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அன்னெக்சர்லையும் உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுமோ அதை தெளிவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அன்னெக்சர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், அப்புறம் பார்ட் 2 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிவிட்டு மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா கரெக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் கரெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் சார்ஜ் பே பண்ணணும். ஃபஸ்ட் டைமுக்கு வந்து 200 சப்போஸ் செகண்ட் டைம் கரெக்ஷன் பண்ண போனால் 500 சொல்லிட்டு கரெக்ஷன் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் வேணால் அதையுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டேபிளில் சரிங்களா, இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்ன கேடர் கண்ட்ரோல் அத்தாரிட்டி டைப் ஓகேங்களா. ஸோ இப்போ சிஜிஎஸ்டி வந்து என்ன கண்ட்ரோல் அத்தாரிட்டியில் வருது, நம்ம சென்னை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரி கண்ட்ரோல் சரிங்களா. தமிழ்நாடு புதுச்சேரிக்கு வந்து சென்னை தான் வந்து கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிளும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்த வேக்கன்சின்றதை ஒதுக்குவாங்க சரிங்களா. அந்த ரீஜன் வேக்கன்சின்றதை ஒதுக்குவாங்க. இப்போ ஹவால்தார் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கண்ட்ரோலில் வருது. ஸோ அதுக்கான கோடு என்ன சரிங்களா, ஸ்டேட் யூடி சிசிஏல வருதான்னு சொல்லிட்டு நம்ம சிசிஏல வருது. கோடு வந்து பார்த்தீங்கன்னா 57 சதர்ன் ரீஜனில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹவால்தார் கஸ்டம்ஸ் ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, இதுக்கு வந்து கோடு வந்து பார்த்தீங்கன்னா 59 சதர்ன் ரீஜனில் வருது. அப்புறம் எம்டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரி ஓகேங்களா ஸ்டேட் வந்து இது 62 கோட் நம்பர் வந்து சதர்ன் ரீஜனில் வந்து சொல்லிட்டு இதையுமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு ஹவால்தார் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வேகன்சிக்கு சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு வந்து சென்னை சிஜிஎஸ்டி ஹவால்தார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 32 வேகன்சியும்,
பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கம்யூனிட்டி வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கஸ்டம்ஸ் சிசிஏ டைப்பில் கஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கஸ்டம்ஸ் ஹவால்தார் அதுக்கு வந்து 124 வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் டிசேபிள் வைஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு 14 வேகன்சி சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எம்டிஎஸ் இப்போதைக்கு வந்து அப்டேட் பண்ணல வேகன்சி வந்து. ஸோ லேட்டராக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து எஸ்எஸ்சி அறிவிச்சிருந்த எம்டிஎஸ் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கும் ஹவால்தார் சிபிஐசி சிபிஎன் போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்லைன் இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்துக்குங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்ட எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.